ஆமா. வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க 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 மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. அவள் செல்விதளே அவள் திருமேடி அவள் அவளனிடம் அவள் செல்விதளே அவள் திருமேடி அவளனிடோ அவள் செல்விதளே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் அவள் பெண்மணிடம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் அவள் பெண்மணிடம் அவன் திருவுள்ளம் அவர்களிலே பல நீதம் கண்டே திருமாதவன் கருணை அவள் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாதவன் வடிவம் அதில் கண்டே நானிடம் நாரதள் விளையாட்டு அவள் நாயகன் பெயர்கள் திருப்பாட்டு விளையாட்டு நாயகன் பேரில் திருப்பாட்டு ஆயகுட பிள்ளை விளையாட்டு ஆயகுட பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கின்றும் அருள்கோட்டி ஆயகுட பிள்ளை விளையாட்டு என்ற அடியவர்க்கின்றும் அருள்கோட்டு மலர்களிலே பல நிலம் கண்டே மாதவன் கருணை அவள் கண்டே மலர்களிலே பல நிலம் கண்டே திருமாதவன் வடிவம் அதில் கண்டே அவள் பாசம் என்னும் ஒரு சரமொருத்தேன் அதில் பாசம் என்னும் ஒரு மழை கொடுத்து சக்தியுடன் உன்னை நான் தொழுதே சக்தியுடன் உன்னை நான் தொழுதே அதை சாத்துகின்றேன் உங்கள் திருவடிக்கு சக்தியுடன் உன்னை நான் தொழுதேன் அதை சாத்துகின்றேன் உங்கள் திருவடிக்கு மலர்களிலே பல இளம் கண்டே திருமாதவன் கருணை அவள் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாதவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே அத்தனை அன்புள்ளவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு பெரிய தோங்குறோம். நன்றி நன்றிகிற வணக்கம். போனமோ நாராயண நமக்கு அறிவனமோ நாராயண நமக்கு அறிவனமோ நாராயண நமக்கு பராபரத்தை பிறந்தோண்டி பரத்தையை செமோண்டி சிவத்தில் சக்தி தோண்டி சக்தியை நாதம் தோண்டி நாதத்தை வெந்தோண்டி வெந்துவிடைய சதாசம் தோண்டி சதாசத்திர மகேஸ்வரன் சதாசிவத்தில் உத்திரன் உத்திர விஷ்ணு விஷ்ணுவிட பிரமா பிரமாவிட ஆகாயம் ஆகாயத்தில் வாய்வு வாய்ப்புவிட தெய்வு தேவடைய அப்பு அப்புடைய பிரிவு நரமுக பட்சிகள் தாவர சங்க மாலைகளை தோண்டி மீண்டும் யாவும் தோண்டி விலகி ஒருவரவா ஒருங்களை யாவும் மீண்டும் படைக்கப்படவா அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிகளை ஜனகர் சந்தனர் சரத்குமாரர் சனஸ்குதசர் என்ன நாமரப்பத்தை செய்தார். அதோடு சோமனை கண்டு வணங்கி ஆசைப்பட்டு சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கட்டு சனகாது முடிவு ஆசைப்பட்டனர். அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவர் வழங்கி நானும் ஆத்மாவின் வைஷனும் கட்டபட ரக்கனும் பிறகு குடியிலும் புலவ நாவிலும் புலசியர் காதலும் ஆத்த கண்ணிலும் ஆங்கரசர் மூத்தலும் கிருதி கரத்தமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேரில் 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாரும் என்னையும் திருமணம் செய்து வாழ என் தமையினார் தக்கன் கொடுத்த சாபத்தை கிடங்க சிரசாகப்பட்டது 1008 கூற வரைக்கூடிய சாபத்தை தன்னைக்கும் தாழ்ந்த பெரும்பவையா
உண்மையை அவற்றை மீட்டெடுக்கும் பண்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடிடுவாய் இன்னதென்றிலாது எவர் மைதனவா என்று எல்லா வல்ல பெருமானை பொற்பாத வழங்கி கழகத்திற்குண்டான பெருமையை முறைப்படி பாதம் அணிந்தாரும் தன்னையும் தாழ்ந்த பேரம்புறவையாம் உண்மையை அவற்றை மீட்டெடுக்கும் பண்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடிடுவாய் இன்னதென்றிலாது எவர் மைதனவா என்று பரமுறை பொற்பாதத்தை முறையோடு பாதமணிந்து பெருமைகளை சேர்த்தாரும் அக்கடக்கடம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சௌர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுவாரணம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அத்தனை புரட்சை கனக புரட்சை கித புரட்சை ரத புரட்சை ரத்ன புரட்சை பூமி புரட்சை சங்க விளக்கணம் மல்லயுத்தம் அகுசரம் வித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் நடுவாதம் காந்திரவாதம் பைப்பளவாதம் கௌல்வாதம் காடுவாதம் காவுடம் நட்டம் முட்டி ஆகாய கமனம் ஆகாய பிரவேசம் அதிர்சகம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கினி தம்பம் சரதம்பம் சுக்கரதம்பம் கண்ணதம்பம் கனகதம்பம் திட்டித்தம்பம் வாக்கு தமிழ் ஓட்டக்கூடிய 64 கலைகளுக்கு மதுமதியான அந்த கலைவாணியின் பொற்பாத கிராமத்தை மொழியோடு பாதமடைந்து எல்லா வல்ல கலைகளுக்கு வித்திட்டு பொருள் கொடுக்கக்கூடிய வேலை சுப வேலை மங்களகரமான பிரவேசக்கூடிய வேலை இத்தா சக்தி கிருகா சக்தி யோக சக்தி ஞான சக்தி அத்தனை சக்திகளை தரக்கூடியவள் அன்னை ஆதிபரா சக்தி அந்த சக்திகள் நமக்கு சக்தி அன்வரை கிடைக்கும் அருமையான முத்தி முத்தி தரக்கூடிய சக்தியை கண்டு செய்துவிட்டோம் தொண்டு கட்டாய கழகா உண்டு என்ற கூட்டை நினைவுபடுத்தி பெருமையை கொடுக்கக்கூடிய வேலை எல்லோருக்கும் சிறப்பை புரிந்த வேலை. நாரதராக வேடம் நிற்கும் தம்பி ஜெயபாரதின் அவர்களுக்கு மலர் மாலை அணித்து பொன்னாடை வைத்து கௌரவிக்கின்றேன். பொன்னாடை மற்றும் மலர் மாலை அறிவித்து கௌரவப்படுத்திய எங்கள் மாபெரும் கிராமத்தார்களுக்கும் நீண்ட நெடு காலத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த பொன்னான மேடைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அத்தனை உள்ளங்களுக்கும் மேலும் அருமை சார் அவர்கள் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து நீங்கள் சொல்லும்போது ஆரம்பத்தை பட்டு ஞாபகம் வந்துருச்சு நேராக பார்க்க வந்து எனக்கு தெரியுது. அதனால் அன்புக்கரங்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் நன்றி நன்றி. இந்த நாடக கலையை செம்மையுற வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் கோடான நன்றிகள். அப்படிப்பட்ட பொன்னாடை கொடுத்து சிறப்பு நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எவ்வளவு பெரிய மேடைக்கு போனாலும் ஒரு மேடையில் ஒரு பொன்னாடை வாங்குறதோ ஒரு துண்டு வாங்குறதோ மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் அந்த கிராமத்தார்கள் நமக்கு மனம் வந்து கொடுக்குறது அதை காட்டும் மிகப்பெரிய பாக்கியம். ஏற்கனவே சட்ட ஓட்டு எல்லாம் நடிகர் உட்காந்துருக்கான். சட்ட ஓட்டு உட்காந்துருக்கும் போது அதுக்கு மேலே ஒரு பொன்னாடையை போத்தி இப்படி போடுறான்னு எதுக்காக? எதுக்கு? எதையுமே மறைச்சிருந்தாத்தே மரியாதை இருக்காத்தே இப்படி மறைச்சு போடுறது. அப்படிப்பட்ட தன்மைகளை மறைத்துக் கொண்டு எல்லாவோட சிறப்படை சேர்த்துக் கொண்டிருக்கார்கள் உயர்வாகிடம். இது உத்தமாகிடம். எனவே விடைகளை தீர்க்கக்கூடிய பெருமா விநாயக பெருமா அவனின்றி அடுவும் வசிவது கிடையாது. அவன் பாதம் முடிந்து பெருமை சேர்ப்போம். அற்புத கீர்த்தி வேண்டு ஆனந்த வாழ்க்கை வேண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி மாணவனாக இருந்தபோதே கலையின் மீது கொண்ட ஆர்வத்தினாலும் தாகத்தினாலும் இதே மேடையில் நாரதராக தோன்றி விடிய காலையில் அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பரீட்சை எழுதணும். 3 மணி வரைக்கும் சிறப்பாக 3-3:30 மணி இருக்கும். அவசரமாக மதுரைக்கு திரும்ப போயிட்டு காலையில் அவர் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பரீட்சை எழுதணும். அந்த ஒரு பரீட்சை எழுத வேண்டிய தருணத்தில் கூட மேடையில் அவ்வளவு சிறப்பாக மாணவனாக இருந்தபோதே ஜொலித்த ஒரு கலைஞர். அவர் மீண்டும் லட்சுமி நாராயணபுரத்தில் இந்த மேடைக்கு வந்ததே எங்களுக்கு பெருமை. ஜெயபார்த்திபன் அவர்களுக்கு பெரிய சவால் காத்திருக்கிறது. ஏனென்றால் திலகவதியார் சிவபெருமான் அருள் பெற்றவர். நீங்கள் நாராயணன் அருளோடு வந்திருக்கிறீர்கள். இருவரும் மோதி பார்க்கும் அந்த தர்க்கம் மதிப்பிற்குரிய மாமா அவர்கள் சொன்னது போல எப்படி இருக்கிறது என்று பார்க்க எங்களுக்கு பேராவல். உங்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக சிறு அன்பளிப்பு.
அன்படிப்படுத்து மேலும் எங்களுக்காக உயர்வான வார்த்தைகளுக்குரிய அருமை அண்ணன் மகிழ்ச்சிக்குரியவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒரு சொன்ன மாதிரி எல்லாம் உள்ள பெருமை பேச்சுவாக்கில் கூட அதை சேர்த்து சொல்லிட்டு போறாங்க. அதே இங்கே பெரிய விஷயம். வந்திருக்க தளபதி அம்மையார் ஒரு சிவபெருமானுடைய அருள் பெற்றவர், ஜெயபார்த்திவன் நாராயணன் அருள் பெற்றவர் பாப்பா அப்படின்னாங்க. அவங்க சொல்லக்கூடிய வினாக்களே அவங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கணும். மற்ற ஊராந்த பிரச்சனை இல்லை. நாராயணன் அருள் பெற்றவர் பார்த்திவன் சொன்னப்பனால லட்சுமி நாராயணபுரத்தில் யாருக்கு வெற்றி கிடைக்கும் அவங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். அது அப்பேற்பட்ட பெருமைக்குரிய இடங்கள். அது அவ்வளவு பெரிய உயர்வான இடம். அதனால வார்த்தைகள் அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்தந்த ஊர்ல அவர்தே ராஜா. இன்னைக்கு விடவே கூடாது ரெண்டு பேரும். பெருமை இருக்குல்ல, நம்ம சொல்லலாம் 1000 பெருமைகளை பேசலாம், 1000 பேசலாம். யாரா இருந்தாலும் அவரவர் ஊருக்குள்ள வச்சு நம்ம சட்டம்லாம் பேசிட முடியாது. அவரவர் ஊருக்கு அவர்தே ராஜா. இது யதார்த்த வழக்கு. அப்படிப்பட்ட பெருமை கிடங்கு. அது சாதாரண நாராயணபுரம்னா பிரச்சனை இல்லை. கூட லட்சுமியும் சேர்ந்து வந்திருக்காங்க. நம்ம பக்கம் செல்வாக்கு அதிகமா இருக்குன்றத எல்லாரும் தெரிந்து கொண்டால் வாழ்க்கை நல்லது. ஆக அப்பேற்பட்ட பெருமைக்கு பெருமை செய்யக்கூடிய உயர்வான உள்ளங்கள். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டில், ஆனந்த வார்த்தை வேண்டில், பொருள் தருதல் வேண்டில், நலம் எல்லாம் வழங்க வேண்டில், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிகத்து இருக்கை சென்று பொற்பதம் பறிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு தரப்பை காலை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. அஞ்சு தரப்பை காலை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு. சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் நிறுத்திவிடு. அஞ்சு தரப்பை காலை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு. திருமுகத்தாட்டி சிரிக்கிறது மந்திரம் கூட கொண்டாய் விடிடும் அழகு காலை முதல் திருமுகத்தாட்டி சிரிக்கிறது மந்திரம் கூட கொண்டாய் விடிடும் அழகு காலை முதல் கண்ணின் மொழிகா கவிரின் மொழிகா உலகை காட்டும் முகம் உலகை காட்டும் முகம் என்னும் கருத்திலும் போட்டிடும் பார்த்திடும் சுபகை சேர்க்கும் முகம் அங்கு களத்தை வாரை முகத்தை எண்ணில் நிறுத்திவிடு. ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு. மந்திர சொல்லுக்கும் தந்திர வில்லுக்கும் தடை வந்தவன் தானே. கல்விக்கு கரையும் எங்கும் செழித்திட காட்சிகள் தந்தானே. மந்திர சொல்லுக்கும் தந்திர வில்லுக்கும் தடை வந்தவன் தானே. கல்விக்கு கரையும் எங்கு செழித்திட காட்சிகள் தந்தானே. சாலைகளைக்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசித்தானே. அடித்தானே செல்வல் அடிகள் அனைவரும் படைக்கும் வண்டத்தை ருசித்தானே. ஐந்து காலத்திலே ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு. அகர முதல எழுத்துக்கரெல்லாம் அறிவு வைத்தானே. ஆனந்தமயமாய் இளவிளங்க செல்வத்தை குவித்தானே. ஆனந்தமயமாய் செல்வம் குவித்தானே. அகர முதல எழுத்துக்கரெல்லாம் அறிவு வைத்தானே. ஆனந்தமயமாய் இளவிளங்க செல்வத்தை தந்தானே. இயலிசை நாடகம் இருவென்றாலும் முதல்வன் அவன் தானே. இயலிசை நாடகம் இருவென்றால் முதல்வன் அவன் தானே. இந்தவன் இந்த குறிப்பிட உலகம் காயமை என்றானே. அந்த களத்தை காலை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு. ஓம் கணபதி ஓம் ஹரி ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஹரி ஓம் கணபதி ஓம். எல்லா விட பெருமா நன்றி நன்றி.
எல்லா வட கணபதி அருளாசியோடு பெருமத்திரைப்பு பேரான சிறப்பு தரக்கூடிய உணர்வாக இடம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கல்லென்று சொல்ல கலங்குவே செந்திலகர் சேவகாண்டு திருநீர் அறிவோருக்கு மேல வாராத வினை அப்படிப்பட்ட வினைகளா தீர்த்து வாழக்கூடிய வாழ்க்கையில் மேலும் சிறப்பையும் பெருமையும் தந்து கொண்டிருக்கவள் அருள்பட்ட ஆட்சி படைத்தவள் உலகலாம் மறந்து ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்வடி வேதிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தில் ஆடுவா மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவோம் என்று எல்லா வள பெருமானது உட்பாதம் வழங்கி பெருமையை கொடுக்கக்கூடிய விலை எல்லாருக்கும் சிறப்பு. ஆக அவ்வளவு பெரிய உயர்வான இடம் எப்படிப்பட்ட கூட்டத்திலேயே நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய மகத்துவம் ஒரு பொழுதும் கிடைக்காம போகாது, கண்டிப்பா கிடைக்கும். சில பேருக்கு வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்கலாம், சில பேருக்கு ஒரு மாசத்துல கிடைக்கலாம், சில பேருக்கு ஒரு வருஷத்துல கிடைக்கலாம். அப்ப தள்ளி போகாம தடவை வாய்ப்பு கிடைக்காம போகாது, இது யதார்த்த கணக்கு. ஆக அப்படிப்பட்ட பெருமை. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ண, நம்ம செய்யற வேலையில் அக்கறை எடுத்து முழு மனதோட செஞ்சோம்னா எதிரும் வெற்றி. நம்ம ஒருத்தர் பார்த்தா போல என் புலவத்துல யதார்த்தமான ஆளு ஒரு சிற்பி ஒரு சிலையை சிலை செதுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வழியில போயிட்டு இருந்தாலும் அதே மாதிரி ஒரு சிலை செதுக்கக்கூடிய சிலைக்கு பக்கத்துல இன்னொரு சிலை கிடந்திருக்கு. வந்தாலும் கேட்டாப்பலையா என்னன்னே ரெண்டு ஒரே மாதிரி சிலை இருக்கே, வேற வேற கோயிலுக்கு போதா அப்படின்னு கேட்க, இல்ல தம்பி ஒரே கோயிலுக்கு தானாரா, ஒரே கோயிலுக்கு எதுக்குன்னு ஒரே மாதிரி சிலை செஞ்சுக்கிட்டு இருக்க, மாத்தி எதுவும் செய்யணானே, அதுக்கு இல்லப்பா முதல் ஒரு சிலையை செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த மூக்குக்கு நேர சின்ன ஒரு கீரல் பட்டு போச்சு, அதனால இந்த சிலையை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு சிலை புதுசா செஞ்சுக்கிட்டீங்கன்னாப்ல. என்னன்னே அர்த்தம் இல்லாம சின்ன கீரல் போய் இவ்வளவு பெரிய சிலையை மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற, எத்தனை மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்க? 8 மாசமா செய்யறேன் தம்பி. அந்த முன்னால உள்ள சிலை அதே 8 மாசம் தான். ஆமா நான் கேட்கிறேன், இந்த சிலையை எங்க வைக்க போறீங்க? இந்த சிலையை மேல தெரிய பாத்தீங்க கோபுரம் 70 அடி உயரத்துல மேல கொண்டு போய் உச்சி வைக்க போறீங்களா? கொஞ்சமா உனக்கு அர்த்தம் இருக்காயா? அவ்வளவு பெரிய உயரத்துல போய் அங்க வைக்க போற சிலை சின்னதா மூக்குல கீரல் பட்டிருக்கதா கீழே ஒரு ஆள் பார்க்க போறாளா? தேவையில்லாம எதுக்கு முட்டாத்தமா வளர்த்துக்கிட்டு இருக்க? யாருக்கே தெரியும் அந்த கீரல்? யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்க சிற்பி சொன்ன ஒரே பதில், யாருக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியுமில்ல, என் மனசாட்சிக்கு தெரியுமில்ல, நான் செய்கிற வேலைகளை எனக்கு மன நிம்மதி கிடைச்சா மட்டும்தான் அந்த வேலை பூர்த்தியாகும். ஆக அடுத்தாளுடைய பாராட்டுக்கோ கைத்தட்டுக்கோ எந்த வேலைகளை செய்யாம மன திருப்தி நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்ம ஒரு மனசா புனிதப்பட்டு செஞ்சோம்னா அந்த வாழ்க்கை என்றும் கைவிடாது, அந்த தொழில் நம்மளை காப்பாற்றும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மறுபடியும் செய்கிறேன் நம்மால் சொல்லும் பொழுது இது யதார்த்த சிந்தனை. அப்ப பூலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளையும் நம்ம வேலையில் நம்ம சரியா இருந்தா எல்லா விட இறைவன் தனக்கான படியை ஒரு பொழுது நழுவ மாட்டார். அப்படி இல்லை, வரக்கூடிய ஆளுகள் யூடியூப்பை பார்த்துட்டு இவரை போட்டோ நல்லா இருக்கு அவரை போட்டோ நல்லா இருக்குன்னு தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு நடிகருடைய தோட்டத்தை பார்த்து உருவத்தை பார்த்து எப்பொழுதுமே வாய்ப்பு கொடுக்க கூடாது. அவர்கள் நலிந்த கலைஞராக இருந்தா சரி, வயசான இருந்தா சரி, அவர்கள் தொழில் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா கலைஞர்களுக்கும் நீ வளரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா நடிகர்களுக்கும் சக வாழ்க்கை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா தொழில் தான் இங்கே முக்கியமே தவிர உருவத்தொட்ட ஒருவரும் முக்கியமே இல்லை. இன்னைக்கு வரக்கூடிய ஆளுகள்லாம் சின்ன பிள்ளையா போடுங்கப்பா, நல்ல ஆளா போடுங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு தவிர பேசுற ஆளா போடுங்கப்பா, நல்லா நடிக்கிற ஆளா போடுங்க ஆளும் கேட்கறதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும். அவர் ஒரு தொழிலுக்கு மகத்துவம் கொடுக்கணும். இப்ப கிளறுகட்டெல்லாம் போடாதுன்னு சொல்ற ஆளுங்க, அப்ப நம்ம ஒரு தீர்மானம் போட்டு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நாடகத்தில் கிளறுகட்டை ஆளு பார்க்க கூடாது அப்படின்னு போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இருக்கார்கள். எனவே அப்படி இருக்கக்கூடாது. எல்லா கலைஞர்களுக்கும் வாழ்வு கொடுக்கணும். அதுவே ஒரு கலைஞருக்கு அந்த கலைக்கு உண்டான மரியாதை. அதை எப்பொழுதும் எங்கள் கிராமத்தார்கள் கட்டி காப்பாற்றுவார்கள் நம்பிக்கையோடு கலைப்பணியை சமய சிவரும் அன்பான வேண்டுகோள் விடுத்து திலக்குள்ள பெருமையை கொடுத்தவள் காசி விசாலாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, எம்மரவார் குடிகள் முதல்கள் அங்கேயர் கண்ணி தடாத வட்டியின் பொற்பாதம் இருந்தவருக்கு தங்கு தடையின்றி எங்கும் வெட்டி எதிர் வெட்டி முழங்கட்டும் அம்மையவள் மீனாட்சியின் புலாரம். வீரமுள்ள
மகனுக்கு பூங்காட போடு அட திருநாடு அட பூங்கேறு கூட்டு அது திருநாடு மாறாத மகராசி மறையாத மீனாட்சி ஊரோடும் வீரோடும் உறவாடும் ஒரு காட்சி அழகும் மனதும் இணைய ஒரு திருநாள் பிறந்தது. சுந்தரம் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரி அவர் வீடாத பாதகளை கடந்தாரி சுந்தரம் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு அந்த வீடாத பாதகளை கடந்தாரு மகராசி அன்புக்கரங்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார வணக்கங்கள். எங்கள் இசைக்கலைஞர்களுக்கும் ஒளிபெருக்க அழைத்தார்களுக்கும் நன்றி வணக்கம். ஆக உள்ள இடங்கள் எல்லாவோட சிறப்பு சத்தக்கூடிய உன்னதமான பெருமை பேசக்கூடிய ஆற்றல் நுட்பத்தோடு சங்கு தொண்டை தெரிஞ்சு அப்பேற்பட்ட கூட்டுக்கு முன்வைத்துக் கொண்டு பரிசாற்றக்கூடிய பெருமையாளருக்கு ஏதோ சத்தம் என்று பெருமைகள் கட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன சத்தம் என்று தெரியவில்லை. சத்தம் எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்படிப்பட்ட குரல் வளத்துக்கு சொந்தக்காரர்கள் வள்ளியாத்தான் இருக்க முடியும். அதுக்கு இடவில் ஒரு சத்தம் கிடைச்சு எனக்கு தெரிஞ்சவர் நம்ம கூட்டத்தை சேர்ந்தாலும் இருப்பாரு. ஆக அப்படிப்பட்ட பெருமையான ஓசை எல்லாவோட சிறப்பு பெரியார் சவடிகால் செங்கோட்டிகால் மகதகால் இந்த 4 வகையான யார்களும் கூடிய ஒரு குரோசை இருக்கிறார். ஒப்பட்ட பெருமை. இப்ப வந்த இடத்துல நாடகத்துக்கு அந்த வேகம் விறுவிறுப்பு இன்னைக்கு குறைஞ்சக்கூடாது. இயல் இசைக்கு நாடகம், இயல்னா பேச்சு, இசைக்குனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு. இது 3 தனித்துவம் இல்லாம ஒரே மாதிரி போட்டு இருந்தாத்தே ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் ஒரு பக்கம் பாடி நீங்க ஒரு பக்கம் வாச்சு அவர் ஒரு பக்கம் போட்டாருன்னா நல்லா இருக்காது. எல்லாம் ஒத்து பெருமையா போயிட்டு இருக்கும்போது ஆக சிறப்பா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் சரியான வேகத்துல அந்த வேகத்துல போனாத்தே நாடகமா இருக்கு. கொஞ்சமாவது தொங்கி போச்சுன்னா ஆத்தாடி நாடகத்தை எப்படா கொண்டு போய் முடிக்கிற மாதிரி நிலைமையா இருக்கு. ஆக இந்த வேகம் ஒரே போயிட்டு இருக்கணும். நம்மால ஒருத்தர் பார்த்தாப்பலையா பூலகத்துல யதார்த்தமான வழக்கு தண்டவாரத்துல இன்னைக்கு நேரம் பத்தல போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு அதே உண்மை. வேகம் குறையாம போயிட்டு இருக்கணும். நாடகத்துக்கு அழகே அது மட்டும்தான். ஒரு நாடகத்தினுடைய வெற்றி என்பது மொத்தத்துக்கு அவர் நல்லா இருந்தார் இவர் நல்லா சொல்லாம நாடகம் நல்லா இருந்துச்சியா அதுதான் நாடகத்துக்கான வெற்றி. அப்படிப்பட்ட பெருமை பூலகத்தில் இருக்கணும். இது யதார்த்த கணக்கு. இப்ப ஆரம்பத்துல ரயில் தண்டவாளம் ரயிலை இயக்க ஆரம்பிச்சு போன கொஞ்ச நேரம் இருக்கும். முன்னால ஒரு எருமை மாடு ஒன்று படுத்துருந்துச்சா எருமை மாடு இங்கே படுத்து கிடக்கு. சரி பத்தி விட்டு போவான். அடிச்சு பார்த்தா எந்திரிக்க மாடல இறங்கி பத்தி விட்டு மறுபடியும் ரயிலை இயக்க ஒரு கிலோமீட்டர் போயிருக்கும். மறுபடியும் அதே மாதிரி எருமை திரும்ப இறங்கி போனேன். எருமையை பத்த மறுபடியும் ரயில் போக திரும்படியும் அதே மாதிரி எருமை பத்தம் பக்கத்துல இருந்தார். கேட்டாரு ஏனே இந்த வழியில அதிகமா எருமை இருக்குமோ அப்படின்னு கேட்க அவர் சொன்னாப்பலையா அதிகமான எருமை ஒண்ணும் இல்ல, இந்த வழியில இருக்கதே ஒரே ஒரு எருமை தான். இந்த ரயில் போற வேகத்துக்கு முன்னால ஓடி போய் படுத்துக்கிறது நானா. அந்த மாதிரி ரயில் போற மாதிரி நானும் போயிடக்கூடாது. ஆக நம்ம வேகம் குறையாமல் எல்லா உள்ள பெருமையோடு போனா மட்டும்தான் அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக கண்ணியத்தோடு இருக்கும் என்ற கூட்டை முன்வைக்கிற மனுஷ வாழ்க்கையில சிரிச்சு சந்தோஷம் ஆகணும். ஆனா எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாது அப்படி ஒரு கணக்கு இருக்கு. என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்த போய் எக்கான கொண்டு அழுதக்கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்த போய் அழுதோம்னா நடிக்கிறேன் பாருன்னு சொல்லிவிடுவார். யாருமே இல்லாத போய் சிரிச்சுக்கிட்டு கூடாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாயா
இன்னைக்கு சுத்த பைத்தியக்காரனா போயிட்டு எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும், எங்க அழுகணுமோ அங்க அழுகணும். ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணியிலேயே பல வித்தியாசங்கள் இருக்கிற கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அதென்ன சிரிப்புல பல ரகம். இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனைகள் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாறி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிக்கிற பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன் அப்படின்னு தார்மீக கருத்தை கொடுத்த தன்னம்பிக்கையான ஒரு நாடு. எல்லோருக்கும் பெருமையை கொடுத்து கொண்டிருக்கார்கள். ஆக ஒப்பற்ற இடம். அந்த இடத்துக்கு மத்தியில் எல்லாரோட சிறப்பை சேர்த்து கொடுக்கான வலிமுடைய பெருமை எந்த அளவுக்கு சிறப்பை சேர்த்து கொடுக்கிறது என்ற கூட்டை ஆராயும் பொழுது முத்தான உறவுகள் அவர்களுக்காக முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாடே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாடே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாடே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக தாயாரும் படித்தவில்லை, தந்தை முகம் பார்த்தவில்லை, தாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு வருவதில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு மறிந்ததில்லை. தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாடும் பயத்தில் நான் வாழுகின்றேன் அவளை நம்பி ஒத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணல் சொல்லும் எங்கள் அண்ணல் சொல்லும் வார்த்தைகள் தான் தேவமென்னும் தம்பி உள்ளோம். அண்ணல் சொல்லும் வார்த்தைகள் தான் தேவமென்னும் தம்பி உள்ளம். அன்னையன வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும், அன்னையன வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்று மத்த இதயத்திலே ஒரு நாடும் பிரிவுள்ள முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாடு கொண்ட சுந்தரமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாடு கொண்ட சுந்தரமடா. விதிகளை போல் தீராத பாசமடா, விதிகளை போல் தீராத பாசமடா. நூறாண்டு கால முதல் மக்கள் அனைவரும் எங்கள் மாறாத பாசமட முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் அன்பாடு இணைந்து வந்தோம் அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அப்பேற்பட்ட தத்துவம் இருக்கிறது. நன்றி நன்றி அன்புக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஆக அவ்வளவு இடம் நல்ல சிறப்பான ஒரு பெருமைக்குரிய இடம் இது. முருகப்பெருமானுக்கு உகந்த இடம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை என்று பட்டக்கூடிய பெருமையான 5 இடங்களில் நாம் இருக்கக்கூடிய குறிஞ்சி இடம். அந்த குறிஞ்சி இடத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான் அடிவர் பெருமையை கூறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆளுநர் 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 என்று சொல்லக்கூடிய வள்ளிக்கு முருகனுக்கு சீக்கிரமா திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கழகமும் வெற்றியாளர் பேச வேண்டும். ஆக வெற்றி பாதை ரொம்ப அவசியம். நன்றாற்றலும் அவர் உண்டு. அவர் பண்பறிந்த ஆத்தா கடை
அப்படின்னு வள்ளுவர். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நல்லா பேசக்கூடிய ஆளு, நல்ல திறமையா பேசக்கூடிய ஆளு கெட்டாளா இருந்தா தான் பேசுற பற்றி தான் சரின்னு சொல்ல முடியும். அது பேச்சுக்கு வலிமை. நல்லவர்களா இருந்தா பேசக்கூடிய பேச்சு நான் பேசுறது சரி அப்படி நினைக்க முடியும். ஒரு சிரிப்பு நடிகரா இருந்தா உலகத்திலேயே சிரிப்புத்தே ஆக சிறந்த விஷயம் அப்படின்னு பேசக்கூடிய நிரூபிக்க முடியும். ஏன்னா அது பேச்சுக்குண்டான வலிமை. நம்ம எந்த பாதையில முன்னெடுத்து செல்ற ஒரு கணக்கு இருக்கு. ஒரு சொல் வெல்லும்னா ஒரு சொல் கொல்லும்னா எந்த இடத்துல எதை பயன்படுத்த வேண்டிய தன்மையை தெரிஞ்சுக்கணும். நம்மளால ஒருத்தர் ஊருக்குள்ள இருந்தாப்லையா எப்படிப்பட்ட சொல்ல சொல்றது சுருட்டு ஒன்று வித்துக்கிட்டு இருந்தாப்லையா சுருட்டு இந்த சுருட்டு வைக்கும் போது சொல்லி வித்தாப்லையா நம்மகிட்ட உள்ள சுருட்டை வாங்கி குடிச்சியன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது, திருட்டு பய இருக்கவே இருக்காது, முதுமையே வராதுன்னு சொல்லி வித்தானா. சரி இப்படி சொன்னா போதாதா? ஒட்டுமொத்த கூட்டமா ஆளுக்கு ஒன்று குரான் வாங்கிட்டு போக, அதுல ஒரு ஆள் படிச்சாலும் ரொம்ப தெளிவானாரு. கொஞ்சமாவது அர்த்தம் இருக்காயா? ஏன் எல்லாம் கேனத்தமா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல எல்லாருக்கும் விவரம் தெரிய நினைக்கிறியா? சுருட்டை வாங்கி குடிக்கிறதுக்கு நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு சம்பந்தம்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராதுன்னு அடுத்து சொன்ன, திருட்டு பயமே இருக்காதுன்னு அடுத்து சொன்ன, முதுமையே வராதுன்னு கொஞ்சமாவது சாத்தியமாயா? யாவாரத்திலே இப்படி போய் சொல்ற, இவ்வளவு போய் தேவையான்னு கேட்க அந்த சொன்னா தம்பி தேவையான பேசக்கூடாது. நான் சொல்லி வித்தேன் அர்த்தம் இருக்க அர்த்தம் நான் சொன்ன அத்தனையுமே உண்மையினா எப்படா சொல்றேன் கேட்க. உன் சுருட்டை குடிச்சா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது, நீ எப்படி வராது சொல்லு. அப்படி ஒண்ணும் இல்லையே. நம்ம சுருட்டை முத யாரு வாங்கி குடிக்கிறீங்களோ குடிக்க ஆரம்பிக்கும் போது கெட்ட நாத்து அடிக்கும். பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா சொல்லுவாங்க ஏங்க அங்கிட்டு போய் குடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ அந்த பக்கம் போய் குடிச்சிட்டீங்கன்னா பக்கத்துல இருந்தானே பொண்டாட்டி குடிச்ச சண்டை வரும். அது குடிக்கும் போது எதுக்கு சண்டை வருது? சண்டை வராதுன்னு நம்மளால சொல்லி முடிச்சாராம். பரவாயில்லையே, திருட்டு பயம் வராது, நீ எப்படி வராதுன்னு அப்படியா எப்படி வராது நான் சொல்றேன். நம்ம சுருட்டை வாங்கி குடிச்ச நாள்ல இருந்து இருமல் நிக்காம வந்துட்டே இருக்கு. ராத்திரியும் பகலுமா. ராத்திரி எங்க இருமிட்டே இருந்தா வீட்டுக்குள்ள திருட வருவானா? ஆக ஆள் இருக்காருன்னு அடுத்த வீட்டு போகணும் தவிர ஓ வீட்டுக்கு வரமாட்டேன்னா சரி பரவாயில்ல. மூணாவது சொன்னீங்க முதுமையை வராதுன்னு. முதுமை எப்படியா வராம இருக்குன்னு கேட்க அப்பதான் அவன் சொன்னா நம்ம சுருட்டை வாங்கி குடிச்ச 2 வருஷத்துல அவன் செத்து போயிருவான். அப்புறம் கிட்ட முதுமை வர்றது அப்படின்னு நாசுக்கு வத்தாடா. சில பேர் கெட்ட விளம்பரத்துக்கு கெட்ட பொருட்களுக்கு விளம்பரம் அதிகமாக கொடுத்து விற்கிறார்களா இருக்கு. ஆக நல்ல பொருட்கள் எந்த பக்கமாவது கிடக்கு அப்படியே வாங்க போனா கூட அதையும் பேரம் பேசிக்கிட்டு நிற்கிறாள் பல பேர் இருக்கு. ஆக 5 பத்து ஒன்று குறைஞ்சு போறது இல்லை. அதை கொடுத்து வாங்கக்கூடிய தன்மைகள் இருக்கணும். எங்கெங்கே போறான், எத்தனையோ பொருட்கள் வாங்குறான். பல்வேறு இடத்துல பொருளுக்கு நம்ம குறைச்சு வாங்குறல. ஒரு போனு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் சொல்லி வித்தானா அதை ஒரு 1000 ரூபாய் குறைச்சு 9,000 கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறதே இல்லை. ஒரு கீரை மார்க்கெட்ல பக்கத்தில் போற ஒரு காய்கறி வியாபாரியோ ஒரு 30 ரூபான்னு வித்தாருன்னு வச்சுக்கல, ஒரு 25 ரூபான்னு போட்டுக்கலாமா? அவங்ககிட்ட போய் குறைச்சு பேசுறா நம்ம வீரம்லாம் அதிகரிக்கணும். அங்க குறைக்கிறது. அதனால எங்க குறைக்கணுமோ அங்க குறைக்கணும், எங்க குறைக்க கூடாது அங்க குறைக்க கூடாது. இது தன்னம்பிக்கையான ஒரு பேச்சு மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப வாழ்க்கையை 2 விதமான முறையில் வாழ்றாடா உலக மக்கள்லாம். ஏன் 2 விதமான முறையில் வாழ்றான்னு நினைக்கிறிய? ஒரு கூட்டம் இருக்கு, பழைய வீடுகள்லாம் போட்டிருப்பாங்க நல்வரவுன்னு அப்படி எழுதி போட்டிருப்பாங்க. நல்வரவுனா வீட்டுக்குள்ள வாங்க நல்லபடியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ உள்ள வீடுலாம் போடுறதே இல்லை, நாய்கள் சாக்கிறதுன்னு எழுதி போடுறாங்க. உள்ள வந்து ஆளை விட்டு கடிக்க விடணும்னு அர்த்தம். அதுக்காக இந்த பக்கம் நல்வரவு, அந்த பக்கம் நாய்கள் சாக்கிறதை. சரி போனா போயிட்டு போட்டு இன்னொரு கூட்டம் இருக்கா. சக்கரை வாங்க கூட காசு இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். சக்கரையை குறைச்சே திரும்பின்னு ஓடுறது இன்னொரு கூட்டம். வேலை கிடைக்காம மனுஷன் நாயா அலைகிற ஒரு கூட்டம். வேலை கிடைச்ச பின்னாடி ஒரு நாயை பிடிச்சிட்டே அலைகிறது இன்னொரு கூட்டம். மருந்தே உணவு அப்படின்னு வாழ்றது ஒரு கூட்டம். உணவே மருந்து அப்படின்னு வாழ்றது மற்றொரு கூட்டம். அதுக்கு மத்தியில பழங்காசு இல்லாத சமயத்துல மெனக்கட்டு நம்ம ஹோட்டல்ல வடை வத்தாலும் வீட்டுல வந்து சாப்பிட்டு போவோம் காசு இல்லையே. இப்ப காசு இருக்கப்ப வீட்டிலே சமத்திருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை போறாக்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆளுகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அவர்களுக்கு மத்தியில் எவ்வாறு கரங்களை சொல்ல வேண்டும். அப்படி கொஞ்சம் ஓரம் கட்டி உட்கார்ந்தீங்கன்னா போட்டோம்னே அப்படியே மெதுவாகவே போட்டோம் ஓடிட்டே இருக்கட்டும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நிறவரும் காட்டிலிருந்து பாடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரவரும் காட்டிலிருந்து பாடு ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போகும் ராஜா, அஞ்சு வாழ்ந்தது போகும் ராஜா. நீங்கள் ஆட்டு வெள்ளம் போராடிந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரவரும்
அருமைகள். நன்றி நன்றி அன்புக்காரர்கள் வணக்கங்கள். ஆக புயலாளத்தை தொடர்ந்து கொடுக்கலாம். பெருங்கோளுடைய சிறப்பு பேசக்கூடிய ஆட்டப்பட்ட அந்த சொல்லையில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பெருமிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அவ்வளவு பெரிய பெருமை சிறப்பு நன்னவர்த்து இருக்குன்னு சொன்னால் நான் கூட நினைச்சேன் வந்தறதுக்கே வள்ளி மட்டும்தான் அழகு, மற்ற யாருமா அழகோ இல்லையோடு வள்ளி மட்டுமா அழகு, கூட வந்து கூடிய குள்ளியும் தனிப்பட்ட பெருமை இருக்கிறார்கள். ஒரு ஆளை வச்சுதான் ஒரு ஆளுக்கு மரியாதை உண்டு, பெருமை உண்டு. தனிப்பட்ட முறையில் நம்ம பேரை இருக்க முடியாது. நம்மளால சொல்லுவாங்க உன்னை நீனே செதுக்கிக்க அப்படின்னு. நம்மளே செதுக்கினாலும் கூட முன்னால உட்காந்து ஒரு ஆள் சொல்லணும், காது கொஞ்சம் நீளமா இருக்கு, மூக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு முன்னால சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அது அப்படிப்பட்டவர் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்பதான் சொன்னார், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிள்ளை தன் வயது மூத்தால் புதாவின் சொல் புத்தி கேடா, கலிஞர் குலால் மூத்தால் கணவனை கருதிப்பாரா, தெல்லற வித்தை கட்டால் சீரன குருவை தேடால், உள்ள நோய் பிடிகள் தீண்டால் உலகம் பண்டிதரை நடாத மாதிரி சொல்றாப்ல. அப்ப என்ன அர்த்தம்னா பிள்ளை தன் வயது மூத்தால் புதாவின் சொல் புத்தி கேடா. கொஞ்சோடு வயசுக்கு மூத்த பிள்ளையா இருந்துச்சுன்னா அப்பா பார்த்தா சரியா கேட்காதா, எப்ப பார்த்தா எப்ப சும்மா சொல்லிட்டே இருக்க தெரியாதா, நான் பாத்துக்கிறேன் பேச்ச விடுப்பாண்டுமா. பிள்ளை தன் வயது மூத்தால் புதாவின் சொல் புத்தி கேடா, கலிஞர் குலால் மூத்தால் கணவனை கருதிப்பாரா. கணவனுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா மனைவியோட சொல்லுவாங்க, அட ஏங்க பழைய மாதிரி ஓடி தெரிய அந்த பிள்ளைய பெரிய ஆயிட்டா இல்ல சும்மா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம்ல வருமா. கலிஞர் குலால் முத்தால் கணவனை கருதிப்பாரா, தெல்லற வித்தை கட்டால் சீரன் குருவை தேடார். நல்ல தெல்ல தெளிவா வித்தையை கத்துக்கிட்டாச்சுன்னா குருநாதர் நினைப்பே வராதான். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுல நீ எதுக்கு பாத்துக்கிட்டு ஒரு எண்ணம் கூட தானா வந்தாலும் வரலாமா. கலிஞர் குலால் முத்தால் சொல்லி முடிச்சாச்சுல. இப்ப தெல்லற வித்தை கட்டால் சீரன் குருவை தேடார், உள்ள நோய்கள் பிடிகள் தீண்டால் உலகம் பண்டிதர் நாடார். மனுஷ வாழ்க்கையில மனுஷனுக்கு நோய் நொடியெல்லாம் தீர்ந்து வச்சுனா வைத்தியரை தேடி யாருமே போக மாட்டாமா. அது போல மனுஷனுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் இறைவன் நினைப்பே வராதான். எப்ப பிரச்சனை ஆரம்பிக்குதோ அப்பத்தே நமக்கு ஞாபகம் வருமா, ஆகா முந்தனத்து சாமிக்கு மாவளம் எடுக்கிற வேண்டிக்கிட்டோமே பண்ணா போட்டோமே பார்த்து பதமா பண்ணணும்னு அதுக்கப்புறம் அறிவு சிந்தனைகள் ஊட்டெடுத்து வரக்கூடிய காலமெல்லாம் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட கூட்டுக்கு மத்தியில் இறை நினைப்பு என்னைக்கும் என கைவிடாது. எனவே அவன் அருளாலை அவன் தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராண நன்மை முந்தை வினைமுழுதும் மோய உரைப்பேன் யார் என்ற கூட்டம் முன்வைத்து வரக்கூடிய கால பெருமை சேர்ப்போம். விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே, விளக்கேத்தி விளக்கேத்தி வெள்ளிக்கிழமே, போல வெளிச்சமாக நம்ம நேரமே, உணவில்லை கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு படமாக வருமா, வந்தாத்து வந்தாத்து வருங்கால நமக்கு. விளக்கேத்தி விளக்கேத்தி வெள்ளிக்கிழமே, அந்த விளக்க போல வெளிச்சமாக நம்ம நேரமே. பசியோட கற்று முடிச்சோம் பாடாம பொறுப்போட கற்று முடிச்சோம் ஆமர பூவாக அகமடகு ஆய்முக மறக்காம முத்த நடச்சோம் கட்டிடக்கு இருக்கு பேர அதை கண்டிட வண்டிக நாட கண்டிடக்குள்ளது போல நிம்மதி வந்துடும் பேர பணத்தாரே நிம்மதிதான் கிடைக்காது யாரு பணக்காரம் மனசுக்குத்தான் அதுக்காரு தவிக்காரு ஏக விட்டிட நிம்மதி உண்டு. கேட்டு விளக்கேத்து வெள்ளிக்கிழமை அந்த விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே. நபி போல பழத்திலா சேர்ந்து விளக்கெல்லாம் செழிக்கும் பெருமை அத்தனை உள்ளவர்களுக்கு நன்றி. எனவே வருகிறார் காவலாடி இடத்துக்கு அவனுக்கு என்ன பெருமை இருக்கிறது. எனவே சுந்தரமக யார் எப்பேற்பட்ட பெருமை இருந்து கொண்டிருக்கிறார் என்ற கூட்டை முன்வைத்துக் கொண்டு வரக்கூடிய மங்கைக்கும் காவலாடிக்கு பெருமை சேர்ப்போம். எனவே காவலாடி வருகிறார். ஆமா சுந்தரம் கொஞ்சம் கொஞ்சிருந்த மங்கை அவள் முழங்கி வரும் அந்த
எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இந்திரன் வணக்கம் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரத்தினை தகுந்தும் பொத்திலந்த மங்கையவள் எந்த குரல் ஏன் வந்தார்